அண்மைச் செய்தி. தமிழகத்தில் விடியாத திமுக ஆட்சி அமைந்த நாள் முதலாக மக்களின் சுகாதாரத்தில் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வரும் நிலையில் உடல்நிலையை கடுமையாக பாதிக்கும் கொசு, தெருநாய் போன்றவற்றை கட்டுப்படுத்துவதில் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வரும் விடியாத திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்கள். விடியா திமுகவின் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் கொசுக்கள் கொண்டாட்டம் மக்களுக்கு திட்டம் எழுகிறது. வேடிக்கை பார்க்கும் விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் எடப்பாடி கே கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் விடியா திமுக ஆட்சி அமைந்த நாள் முதலாக மக்களுடைய சுகாதாரத்தில் தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருகிறது என்று காட்டியிருக்கிறார். குறிப்பாக அவருடைய உடல்நிலையை கடுமையாக பாதிக்கும் கொசு, தெருநாய் போன்றவற்றை கட்டுப்படுத்துவதில் விடியா திமுக அரசு தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். மழைக்காலம், குளிர்காலம் முடிந்து கோடை காலம் ஆரம்பிக்கும் சூழலில் தமிழகம் முழுவதும் கொசு உற்பத்தி அதிகமாக பெருகி தமிழக மக்களை வாட்டி வதைக்கிறது என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக அதிகரித்து வரக்கூடிய கொசு தொல்லையால் சென்னை மக்களால் மாலை முதல் இரவு வரை வெளியே தலையை கூட காட்ட முடியாத அவலநிலை ஏற்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை மாநகராட்சியில் மழைநீர் வடிகால் மற்றும் கால்வாய்கள், குப்பை கூலங்கள் சரிவர பராமரிப்பு செய்யாத காரணத்தினாலேயே கொசுக்கள் அதிகரித்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலத்தில் கொசுக்களை ஒழிக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்றும், ஆனால் 2021 திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் மழைக்காலத்தில் கொசுக்களை ஒழிப்பதற்கு தேவையான எந்த நடவடிக்கையும் விடியா திமுக அரசு எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். கொசுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து ஒவ்வொரு ஆண்டும் சட்டமன்றம், ஊடகங்கள் மற்றும் அறிக்கை வாயிலாக அரசினுடைய கவனத்தை நான் ஈர்த்திருக்கிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அப்படி இருந்தும் கூட உரிய நடவடிக்கை இந்த விடியா திமுக அரசு எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். கொசு மருந்து அடிக்கும் பணியாளர்கள் அந்த செய்யவிடாமல் விடியா திமுக அரசு அவர்களை சுய விளம்பர பணிகளுக்கு பயன்படுத்துவதே கொசு அதிகரிப்புக்கு முக்கிய காரணம் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனால் கொசுக்களுக்கு கொண்டாட்டம் என்பது போல சென்னையில் முழுக்க முழுக்க கொசுக்கள் ராஜ்யம் நடத்தி வருகிறது. இதனால் மக்கள் மிகப்பெரிய வேதனையும் துயரத்தையும் அடைந்திருக்கிறார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். கடந்த 2 மாதங்களாக கொசு மருந்து அடிக்கக்கூடிய பணியாளர்கள் யாரும் வரவில்லை என்றும் சென்னை நகர மக்கள் புகார்கள் தெரிவித்து வருகிறார்கள். கொசு தொல்லையை ஒழிப்பதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் சென்னை மாநகராட்சி மற்றும் மாவட்டங்களிலே தொடர்ந்து புகார் செய்து வருகிறார்கள். ஆனாலும் கூட சென்னை மாநகராட்சி, தமிழக அரசினுடைய சுகாதாரத்துறையும் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இதனால் தமிழக மக்கள் கொசுக்களிடம் மாட்டிக்கொண்டு தமிழகம் முழுவதும் கொசுக்களுடைய தொல்லை அதிகரித்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். கொசுக்கடியினால் விளைவு குறிப்பாக சென்னையில் டெங்கு காய்ச்சல் அதிகமாக எதிரி வருவதாகவும், சென்னை மக்களிடம் விறுவிறு என டெங்கு பரவி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஜனவரி மாதம் மட்டும் சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த மாதம் இதுவரை 500க்கும் மேற்பட்டோர் டெங்குவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் செய்திகள் தொடர்ந்து வருகின்றன. குறிப்பாக தேர்வு நேரத்திலே பள்ளி மாணவ மாணவியர்கள் டெங்கு அதிகம் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த 2025-26 ஆண்டில், அதாவது கம்ப்ரசர் ஸ்ப்ரே, பவர் ஸ்ப்ரே என்ற இயந்திரங்கள், கை தெளிப்பான்கள், மினி புகையடிக்கும் இயந்திரங்கள், அதே போன்று ட்ரோன் மூலமாக கொசு ஒழிப்பு பணிகளை மேற்கொள்ள சென்னை மாநகராட்சி 16.40 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததாக கூறப்பட்டது. ஆனால் அந்த பணம் எங்கே போனது என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதிலும் ஊழல் நடந்ததாலேயே கொசுக்களை கட்டுப்படுத்த விடியா திமுக அரசால் முடியவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருவதையும் அதிமுக செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்துக்காட்டியிருக்கிறார். குறைந்தபட்சம் கொசுக்களை கூட ஒழிக்க முடியாமல் தினமும் போட்டோ ஷூட் நடத்தி கொண்டு தன்னைத்தானே பெருமை பேசி வருகிறார் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் என்றும் மக்களுடைய உயிரோடு விளையாடும் விடியா திமுக அரசை கண்டிப்பதோடு
உடனடியாக கொசுக்களை ஒழிக்க மருந்தடிக்கவும், கொசு ஒழிப்பு பணியாளர்களை வீடு வீடாக சென்று வீடுகளிலே தண்ணீர் தேங்கி உள்ளதா என்று ஆய்வு செய்யவும், காய்ச்சல் முகாம்கள் உடனடியாக நடத்தவும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்திருக்கிறார். மக்களுடைய உடல்நலத்தோடு விளையாடக்கூடிய, கொசுக்களை ஒழிக்க வக்கத்தில் இருக்கக்கூடிய விடியா திமுக அரசினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்கு மக்கள் வெகு விரைவில் முடிவு கட்டுவார்கள் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண்சாமி, தகவலுக்கு நன்றி ஜெயக்குமார்.